கால் செஞ்சுரி. இன்றைய எங்களுடைய பயணம் ரொம்ப ஹாட்டான டேல திருப்பி அந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் நான். அது உடம்புக்கு நல்லதா? ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இன்னைக்கான டிப்ஸ், இப்போ பாஸ் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் லைன், நாளை 26வது நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு 25வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம். கால் செஞ்சுரி. நேற்றுக்கு பெரம்பூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். டைம்னா பாஸ் ஆகுது? இப்போ ஆரம்பிக்கும் போது டைம் கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் இப்போது 6:29, கரெக்டாக 3331 ஸ்டெப்போட இன்றைய எங்களுடைய பயணம் முல்லை நகர் சத்தியமூர்த்தி நகர் வழியாக பேசன் பிரிட்ஜு போயிட்டு திருப்பி இதே ரூட்டில் வர்றது தான் இன்றையோடைய பயணம் இல்லையா? ஆமாம். 7500 ஸ்டெப்புக்கு அப்புறம் டிப்ஸ் கொடுப்பாரு. 9 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் அந்த கேள்வியை கேட்பாரு. அதுக்கு இன்பிட்வீனில் ரேபிட் ஃபயர்னு ஒன்று இருக்குது, அதை நான் கேட்பேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருக்கிறது. டைம் இப்போது 6:52, கரெக்டாக 5529 ஸ்டெப்போட எங்களுடைய பயணம் பேசன் பிரிட்ஜில் தற்சாரியமாக நின்று கொண்டிருக்கிறது. பாச, எஸ் பா, நீங்கள் உங்களோட உரையை தொடரலாம். இந்த ரொம்ப ஹாட்டான டேல கொஞ்சம் நடக்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த டிராஃபிக் வேற ஒரு சவுண்டு வேற ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆமாம் மக்களே, நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப வண்டிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நாங்கள் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கறது எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தோம், நான் சத்தமாக தான் பேசுகிறேன். அது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பாஸ், கேட்டுச்சுன்னா பாஸுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பாஸ் கேட்குது, கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி பேசுங்க, நீங்கள் சொல்லலாம். வேற என்ன பாஸ், ரேபிட் ஃபயருக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன் பாஸ். மக்களே, 5529 6000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் அவர்கிட்ட ரேபிட் ஃபயரை நான் கேட்குறேன். சரி, டைம் இப்போ 6:59, கரெக்டாக 6041 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். பாஸுக்கான ரேபிட் ஃபயர் கொஸ்டின். பாஸ் ரெடியா? ரெடி பாஸ். சும்மா டக்கு டக்கு டக்குன்னு, ஓகேவா? ஓகே பாஸ். அது மறந்துடக்கூடாது, டக்கு டக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. பாஸுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குன்றதா நீங்க சொல்லிட்டீங்க. கிரிக்கெட்ல சச்சின் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டீங்க. சச்சினுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் கேட்டிருப்போம், கரெக்டா? ஆமாம் பாஸ். அந்த டேட் ஆஃப் பர்த் இப்போ சொல்ல முடியுமா? திருப்பி அந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் நான். இல்லை, நான் கேட்பேன். மக்களே, நான் கொஸ்டின் கேட்குறேன், பாஸ் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரிக்கெட் தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டேபிள் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். டேபிள் டென்னிஸ் ஆடினதுண்டா? ஆடியிருக்கேன். எப்படி அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் பார்க்கும்போது டேபிள் டென்னிஸ் என்ன இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் விளையாடும் போது தான் ரொம்ப டஃப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் டேபிள் டென்னிஸ் இருந்தது. அங்கே விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2 to 3 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு. அதில் இருக்க அந்த ஜாலி, அந்த ஒரே டேபிளில் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு எனர்ஜி வேணும் அது விளையாடுறதுக்கு. மற்ற ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்குமோ, இந்த பேட்மிண்டனில், டென்னிஸில், இதிலலாம் எந்த அளவுக்கு எனர்ஜி வேணுமோ அந்த அளவுக்கு எனர்ஜி இதுலேயும் தேவை. நான் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அது கொஞ்சம் விளையாடும் போது தான் தெரியும் அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும். சரி, இரண்டாவது கேள்விக்கு போகலாமா? போகலாம். பாஸுக்கு இந்த விளையாட்டை தவிர்த்து வேற எதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்னா எந்த ஒரு துறையை சொல்லுவார்? எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமையல் சொன்னதுனால அடுத்து பிடிச்ச ஒரு சமையல் சொல்லுங்களா? 3வது கேள்வி அதுதான். எனக்கு சொல்லுங்க, நீங்க நல்லா ஒரு விஷயம் செய்வீங்க. நான் பரோட்டா நல்லா பண்ணுவேன். பரோட்டா நல்லா பண்ணுவீங்களா? அது உடம்புக்கு நல்லதா? உடம்பு நம்ம நடந்துட்டு இருக்கோம், பரோட்டான்றீங்க. ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாக சொன்னால் கூட மக்களுக்கு ஏதோ யூஸ் ஆகும். சரி, பரவாயில்ல மக்களே, அவருக்கு பரோட்டா தான். ஸோ அடுத்து உங்களை ஒரு 7000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் டிப்ஸ் அடையும், 9000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் கேள்வியோடையும் சந்திப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் இப்போ 7:21, கரெக்டாக 7757 ஸ்டெப்போட இங்கே எங்கே இருக்கும்? வியாசர்பாடி பில்லருக்கிட்ட இருக்கும். பாஸ் டிப்ஸுக்கான நேரம். அவர் இப்பொழுது உங்களுக்கு டிப்ஸை அளிப்பார். இன்னைக்கான டிப்ஸ், இந்த சீசனில் வந்து இப்போது செவ்வாழை ரொம்ப நிறைய கிடைக்குது. செவ்வாழை டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப நிறைய நார் சத்து, அது இல்லாமல் உடம்புல இருக்க அந்த கெட்ட தேவையில்லாத கழிவுகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்குது. 1 கிலோ 80 ரூபா, இந்த ரேஞ்சுக்கே கிடைக்குது. டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கோங்க. சொன்ன டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை கேள்வியோட சந்திக்கிறோம். டைம் இப்போ 7:41, கரெக்டாக 9455 ஸ்டெப்போட பாஸோடைய கேள்விக்குள்ளே போக போகிறோம். பாஸ் ரெடியா? ரெடி பாஸ். உங்கள் கேள்வியை கூறலாம். என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதில்லை, அதை வார்த்தைகளை சுருக்கி சொல்ல நேரம் போதில்லை. இதான் அந்த வார்த்தை.
அப்படியா? அடுத்த வரி உண்டா? இதோட முடிச்சிடலாமா? இது குழு இருக்கா? வேற குழு இல்லையா? வேற குழு இல்ல. பாட்டுல அந்த ஒரு வரி மட்டும் தான் இருக்கா? பாட்டு அந்த ஒரு வரி தானா? இல்ல, மற்ற குழுலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். திருப்பி சொல்லுங்க. என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதில்ல, என் வார்த்தைகளை சுருக்கி சொல்ல நேரம் போதில்ல. ஓகே மக்களே, இது தெரிஞ்ச பாட்டு மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். என்ன இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்ட வரிகள் தான். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். நேரம் இப்பொழுது 7:56. 10,147 ஸ்டெப்போடைய இன்றைய 25வது நாள் நிறைவடைகிறது. ஸோ பாஸ் கேட்ட கேள்விக்கான பதில் ஜில்லாந்திருக்கியே, லப்பர் பந்து படத்துலேருந்து அந்த சாங் ஜில்லாந்திருக்கியே. ஹரிஷ் கல்யாண், அட்டக்கட்டி தினேஷ் அவர்களின் அற்புதமான நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம். மக்களே, நாங்கள் சொல்கிறது எப்படின்னு ஒரே விஷயம்தான், உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் தான். நாளை 26வது நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, முழுவதும் தமிழிலே இருக்க போகிறது. அதில் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழிலே இருக்க போகிறது என்ற இந்த ஒரு விஷயத்தோட இன்றைய நாளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.